வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். தாம் ஜனாதிபதியாக தெரிவானதும் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை வெளியிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதன் ஊடாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு இட்டுச் சென்ற தலைவர்கள் தற்போதைய ஜனாதிபதியின் பாதுகாப்பின் கீழ் சுபபோக வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். ஆனால் நாட்டு மக்கள் வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர். வறுமையை இல்லாது ஒழிப்பதற்கான புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். சேமிப்பு, முதலீடு, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை இலக்கு கொண்டு இந்த புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். சகல இன மக்களும் ஒரே வீதத்தில் கருத்தில் கொள்ளப்படுவார்கள் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதாரமாக இலங்கையை மாற்ற வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதற்காகவே பொருளாதார மாற்று சட்டம், பொது நிதி சட்டம், மத்திய வங்கி சட்டம் மற்றும் அரச கடன் முகாமைத்துவ சட்டம் போன்ற முக்கிய சட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தொழில் நிபுணர்கள் அமைப்பின் 37வது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாம் இப்போது போட்டித்தன்மை மிக்க ஏற்றுமதி பொருளாதாரமாக மாறுவது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு ஆடை, கைத்தொழில் உள்ளிட்ட பல துறைகளில் அதிக உற்பத்தி திறன் தேவைப்படுகிறது. அவற்றை கொண்டு உயர்தர சந்தைக்குள் பிரவேசிக்க வேண்டும். உலக அளவில் அதிகரித்து வரும் உணவு தேவையை பயன்படுத்தி தற்பொழுது பயிற்சிகைக்காக பயன்படுத்தப்படாத சுமார் 3 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பை பயிற்சிகளுக்கு பயன்படுத்தப்படலாம். நெல் உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விவசாயம், பால் பண்ணை மற்றும் புதிய பயிர் உற்பத்திக்காக பெருமளவான காணிகளை விடுவிக்க தீர்மானித்துள்ளோம். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க திட்டமிட்டுள்ளோம். அதன் மூலம் வருவாயை அதிகரிக்க முடியும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி A9 வீதியின் 155ஆம் கட்டை பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதியில் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிய சந்தர்ப்பத்தில் அதனை உந்துருளி ஒன்று முந்திச் செல்ல முற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அதே திசையில் சென்ற பார ஊர்தி ஒன்று குறித்த உந்துருளியுடன் மோதுண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது உந்துருளியில் பயணித்த கனகாம்பிகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய பார ஊர்தி சாரதி கிளிநொச்சி காவல்துறையில் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ச்சியாக கிளிநொச்சி A9 வீதி பகுதி, ஆனையிரவு பகுதிகளில் இவ்வாறான பேருந்து விபத்துக்கள், மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் நாளாந்தம் நடந்து வருகின்றது. இவ்வாறான விபத்துக்களால் பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றது. உரிய தரப்பினர் இதனை கவனத்தில் கொண்டு இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். ஜனாதிபதியாக தெரிவு செய்ய இருக்கின்ற ஜனாதிபதிகள் இலங்கையினுடைய பாதுகாப்பு, வீதி பாதுகாப்புகளை கவனத்தில் கொண்டு இதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். உண்மையிலேயே இவ்வாறான உயிரிழப்பு தேவையற்றது. இவ்வாறான உயிரிழப்புகளை தடை செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஜனாதிபதி இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். உரிய முறையில் சாரதி பத்திரங்கள் வழங்கப்பட வேண்டும். சாரதிகள் இவ்வாறான பிழைகள் செய்கின்ற பொழுது அவர்களுடைய சாரதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கான உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு அநியாயமாக அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதனை உடனடியாக நிறுத்துவதை இலங்கை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் தமிழருவி இலங்கை அரசாங்கத்தின் மீதும் இப்பொழுது போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீதும் ஒரு கேள்வியை தொடுத்து அவர்களுக்கான ஒரு செய்தியாக இந்த செய்தியை சொல்லுகின்றது என்பதனை கூறுகின்றோம். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பதுளை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 - 40 கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. விசேட தேவை உடையவர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்வதற்கு விசேட போக்குவரத்து வசதிகள் வழங்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த போக்குவரத்து வசதிகளை பெறுவதற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் அல்லது உதவி தேர்தல் ஆணையரிடம் சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரிகள் விசேட தேவையுடையவர்களாக இருப்பின் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் விசேட தேவையுடையவர்களுக்கான
தற்காலிக அடையாள அட்டை கொண்டுள்ள வாக்காளர்களுக்கு மருத்துவ சான்றிதழ்கள் அவசியம் இல்லை எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை பெறுபவர்களை 2 அல்லது 3 வாரங்களில் வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சர் சுஜில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். பெறுபவர்களை வெளியிடுவதற்கு தேவையான அனைத்து பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. புகைத்தல் மற்றும் மதுபான பாவனைகளால் நாளாந்தம் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மத்திய நிலையம் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் நாளாந்தம் 10 to 8 பேர் தொற்றா நோய்களால் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. புகைப்பிடித்தல் மற்றும் மதுபான பாவனையை இதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் நாட்டில் புகைத்தல் மற்றும் மதுபான பாவனைக்காக நாளொன்றில் சுமார் 121 கோடி ரூபாய் செலவிடப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் கடந்த 2022 ஆண்டில் மது பாவனையால் ஏற்பட்ட சுகாதார மற்றும் பொருளாதார இழப்புகள் 237 பில்லியன் ரூபாய் எனவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள பழங்குடியின மக்களின் உரிமைகள் தொடர்பான சட்டமூலம் ஒன்றை முன்வைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே கலாச்சார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதன் மூலம் பழங்குடியின மக்கள் தொடர்பான விடயங்களில் சற்று தளர்வு ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் 29ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. இயலும் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருளிலான தேர்தல் விஞ்ஞாபனம் கொழும்பில் வைத்து வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனமும் எதிர்வரும் 29ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். வடக்கு சூடானில் அணைக்கட்டு ஒன்று உடைத்ததில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அந்த நாட்டில் தற்பொழுது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி 20 கிராமங்கள் அழிந்து போயுள்ள நிலையில் 50,000 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தம் காரணமாக பலர் காணாமல் போயுள்ளதுடனும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் சூடானின் மத்திய சுகாதார அமைச்சு அச்சம் வெளியிட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடனும் நிவாரண உதவிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அணைக்கட்டு உடைத்ததில் வடக்கு சூடானில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் பாரிய குடிநீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காலநிலை மாற்றத்தால் பசிபிக் பெருங்கடலில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதாகவும் இதனால் கரையோர தீவு பகுதிகள் வெள்ளம் மண் சரிவால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. 1993 ஆண்டு பதிவான அளவீடுகளை தற்போதைய தரவுகளுடன் ஒப்பிட்டால் மேற்கு மற்றும் மத்திய பசிபிக் கடலில் நீர்மட்டம் 2 மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பசிபிக் கடலில் மேற்பரப்பில் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் மீன்வளம் மற்றும் பவள பாறைகள் பாதிக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் மற்றும் தனிமனித சுதந்திரத்திற்கு ஏற்பட்டுள்ள புதிய அச்சுறுத்தல்களை மையப்படுத்தி அடுத்த மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளது. இலங்கை தொடர்பாக எதிர்வரும் செப்டம்பர் மனித உரிமை மாநாட்டில் மனித உரிமைகள் ஆணையாளரால் முன்வைக்கப்பட உள்ள அறிக்கையின் முதல் பிரதி அண்மையில் வெளியானது. இலங்கை அரசாங்கம் தமது மனித உரிமை நிலைமைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து சர்வதேசத்திற்கு பெரிதாக எடுத்துச் சொல்லி வருகிறது. ஆனாலும் இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரத்திற்கான புதிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளது என்பதனை மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இலங்கையில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பொதுமக்களின் சுதந்திரங்களை கட்டுப்படுத்துவதற்கு புதிய சட்ட ஒழுங்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அத்துடன் மேலும் பல மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரத்துக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மேலோங்கி இருக்கின்றன. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகள் காத்திரமான புதிய பிரேதனை ஒன்றை இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக மனித உரிமைகள் மாநாட்டில் முன்வைக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகளின் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
2 நாட்கள் கட்சித் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்திய பின்னரும் இடதுசாரிகள் முன்னிறுத்திய பிரதம வேட்பாளரை ஏற்க பிரான்ஸ் ஜனாதிபதி மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இடதுசாரி கட்சியால் அமைக்கப்படும் அரசாங்கம் உடனடியாக நம்பிக்கையில்லாத தீர்மானத்திற்கு வழிவகை செய்யும் என்றும் அதனால் அரசாங்கம் கவிழ்ந்துவிடும் என்றும் அதனாலேயே இந்த முடிவை தான் எடுத்துள்ளதாகவும் மெக்ரன் விளக்கம் அளித்துள்ளார். எனவே இன்னமும் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படாமல் பிரான்ஸ் அரசு குழப்பத்திலேயே தொடர்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மீண்டும் கட்சித் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.